எல்லாருக்கும் வணக்கம். சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு பக்கோடா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவி சுத்தம் பண்ணி ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். கிழங்கு இதில் போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். வீட்டில் காய்ச்சின நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நடக்கல்ல பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். கிழங்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பக்கோடா போட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு, பக்கோடா போட்டுடலாம். உங்களுக்கு போடக்குள்ள பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிக்கிங்க. நல்லா திருப்பிவிட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்குங்க. பக்கோடா போட்டு எடுத்தாச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சமையல் வித் மை மாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.